கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரத்திலே இந்த பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் யார் என்பதை குறித்து இந்த 2வது பாகமாக நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் யார், அவைகளை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த பவுலானவன் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை குறித்து நாம் ரோமருக்கு எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை அங்கே படித்து பார்க்கும்போது அங்கு பவுலானவன் இப்படியாய் அங்கே பிரசங்கம் செய்கிறான். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களை புத்திமான் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதை வெண்ணுவெனில் புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான ஒரு மனதுண்டாயிருக்கும் என்று அங்கு சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நாம் ஆங்கில வேதகாமத்தில் நாம் படிக்கும்போது எங்கள் இஸ்ரவேலர்கள் ஒரு சிறிதான ஒரு குருடான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த அர்த்தத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் பார்க்கும்போது இந்த கடைசி புறஜாதி மனவாட்டி அங்கே உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் இந்த இஸ்ரவேலர்களில் குருடராக அங்கே இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த பிரகாரமாக இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், எழுதப்பட்டுள்ளபடி மீட்கப்படுவார், சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபிலிருந்து விட்டு விலக்குவார் என்று இங்கு வசனம் தெளிவாக அங்கே சொல்லுகிறது. ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை ரட்சிக்கப்படுவதற்காக இஸ்ரவேலர்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஜெண்டிலாகிய புறஜாதியாகிய நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இஸ்ரவேலர்கள் அவர்கள் குருடாக்கப்படும் ஒரு நிலைமையை அங்கே அடைகிறார்கள். தேவன் தன்னுடைய சொந்த பிள்ளையை குருடாக்குகிறார். ஏனென்றால் இயேசு ரத்தம் சிந்தும் சிலுவையிலே அவர்கள் இவனுடைய இரத்த பலியை எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் சுமத்தும் என்று அங்கு பார்க்கிறார்கள். அதன் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை ஒரு குறிப்பிட்ட நிலைமை வரை அவர்களை குருடாக்குகிறார். காரணம் என்னவென்றால், புறஜாதியிலே ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பங்கு இருப்பதினாலே இஸ்ரவேலர்கள் அந்த நிலைமையிலே அவர்கள் குருடாக்கப்பட்டார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கிபி 70 தீத்து அரசாளுகின்ற வரையிலிருந்து 1942 காலகட்டங்கள் வரை அங்கே பார்க்கும்போது இந்த யூதர்கள் அவர்கள் சுமார் 80 நாடுகளுக்கு அவர்கள் அகதிகளாக அங்கே சென்று விடுகிறார்கள். இந்த சென்றுவிட்ட இந்த யூதர்கள் அவர்களை எய்க்மேன், ஹிட்லர், ஸ்டாலின் போன்ற சர்வாதியாக ஜெர்மனி அரசுகளால் இந்த யூதர்களுக்கு ஒரு இனப்படுகொலை அங்கே திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அவர்கள் குடியிருப்பிலிருந்து அந்த சட்டத்தை நீக்குவதற்காக, யூதர்களை குடியிருப்பு சட்டத்திலிருந்து நீக்குவதற்காக ஒரு ஸ்பெஷல் லா, சிறப்பு சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி அன்றைய தேதியிலே அந்த காலகட்டங்களிலே 1942 1939 இடைப்பட்ட காலங்களிலே நாம் பார்க்கும்போது யூதர்களுக்கான ஒரு எதிரான ஒரு இனப்படுகொலை நடக்கிறது. அந்த இனப்படுகொலையில் பாவம் நிறைந்த இந்த எய்மென் போன்ற அடால்ஃப் எய்மென் போன்ற ஒரு அரசர்களால், அதிபர்களால் இந்த யூதர்கள் சுமார் 6 மில்லியன் அளவிற்கு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று நாம் இந்த வரலாற்றை படித்து பார்க்க போனால் தெரிந்து கொள்ளப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த யூதர்கள் அவர்கள் தன்னுடைய சாட்சியின் நிமித்தமாக, யூதர்கள் என்ற பிறப்பின் நிமித்தமாக அவர்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது கர்த்தருடைய பலிபீடத்திலே, அவர்கள் பரலோகத்திலே அந்த பலிபீடத்தின் கீழே அவர்கள் ஆத்துமாக்கள் அங்கே இருக்கிறது. அங்கே இளைப்பாறுதலிலே அங்கே இருக்கிறது. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அந்த கல்வாரி சிலுவையிலே அவரை நெக்லெக்ட் பண்ணதனால், கவனிக்க தவறியதனால் அதற்குரிய பாடத்தை அவர்கள் அந்த பலிபீடத்தின் கீழே கற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் அவர்கள் மீது உள்ள ஒரு கருணையை, கிருபையின் அடிப்படையிலே அவர்களுக்கு அங்கே அங்கிகள் அங்கே கொடுக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம்.
இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை அங்கிகள் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆனால் பரிசுத்தவான்கள் ஏற்கனவே இந்த பூமியிலே அவர்கள் அங்கிகள் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் அதை இந்த பூமியிலே இருக்கும்போது அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த யூதர்களுக்கு அங்கே அங்கிகள் கொடுக்கப்படுகிறது என்று இந்த வேதம் நமக்கு 6ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த காரியங்களை நாம் அங்கே பார்க்கும்போது இந்த யூதர்கள் சரியாக அந்த புறஜாதிகளுடைய ரட்சிப்பு நிறைவாகும் வரை அவர்கள் குருடாக்கப்படுகிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இதை குறித்து அவர்கள் பழி வாங்க வேண்டும் என்று அங்கு சொல்லுகிறார்கள். தங்கள் இரத்தத்தை குறித்தும் தங்களுடைய சாட்சி நிமித்தமாக எதுவரை அமைதியாக இருப்பீர்கள் என்று கேட்கிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய சகோதரர்கள் உடன் பணிவிடைக்காரர்கள் அவர்களும் கொல்லப்பட வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பணிவிடைக்காரர்கள் அங்கே யார் என்பதை குறித்து அங்கே நாம் பார்க்கும்போது அவர்கள் ஒரு மீதமுள்ள யூதர்கள், அதாவது 1,44,000 யூதர்களை அங்கே நாம் பார்க்கிறோம். இவர்கள் ஒரு அன்னகர்களாக அவர்களுடைய உடன் பணிவிடைக்காரர்களாக அங்கே காணப்படுகிறார்கள். அவர்கள் கொல்லப்படும் வரை அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது, வசனம் இங்கே சொல்லுகிறது. சரியாக பார்க்கும்போது தானியேலுடைய 70 வாரம் கடைசி உபத்திர காலம் வரும்போது 2 தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். அவர்களுக்கு இதே முத்திரைகளுடைய செய்திகள் அவர்களுக்கு இடிமுழக்க செய்தியாக அங்கே கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது அந்து கிறிஸ்து ஆனவன் அவர் யூதர்களோடு உடன்படிக்கை அங்கே முறித்து போடுகிறான். அந்த முறித்து போட்டதன் விளைவாக இப்பொழுது அந்த 1,44,000 பேர்கள் தங்களுடைய நல் வாழ்க்கையின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு சாட்சியாய், அவர் யூதர்களின் நல்மல சாட்சியாய் அங்கே வாழ்ந்து அவர்கள் உபத்திரத்தின் வழியாக பிரவேசித்து இப்பொழுது அவர்கள் மரித்து போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது மரித்து போன இந்த 1,44,000 யூதர்கள் இப்பொழுது இதே பலிபீடத்தின் கீழே அங்கே போய் சேரும்போது அவர்களுக்கும் வெள்ளை அங்கி அங்கே கொடுக்கப்படுகிறது என்று இந்த வேதம் நமக்கு இந்த 7ஆம் அதிகாரம் 14வது வசனமாக இருந்தாலும் சரி, அந்த வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தாலும் சரி, இந்த மீதமுள்ள இஸ்ரவேலர்கள் 1,44,000 பேரை குறித்து அங்கே தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த 1,44,000 யூதர்கள் அவர்கள் மரித்து பலிபீடத்தின் கீழே ஆத்துமாக்களாக வரும் வரை இந்த 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த பலிபீடத்தின் கீழே உள்ள ஆத்துமாக்கள் நிலைமை என்னவென்றால், அவர்களுக்கு வெள்ளையங்கி கொடுக்கப்பட்டு ஒரு இளைப்பாறுதலை அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய சரீரம் இந்த பூமியிலே தூங்கி கொண்டு இருக்கிறது. அவர்கள் 5 புலன்களோடு அங்கு ஆத்துமாக்கள் என்ற பிரசனத்திலே அவர் தேவனை அங்கே பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இதை குறித்து இங்கே புகழ்பெற்ற ஒரு பிரபல போதகர் உரியா ஸ்மித் அவர்கள் கூட தெளிவாக அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்த 5ஆம் முத்திரைகளிலே இங்கே பார்க்கும்போது பலிபீடத்தின் ஆத்துமாக்கள் அங்கே உறங்குகின்ற ஆத்துமாக்கள், சோல் ஸ்லீப்பிங்ஸ் என்று அங்கே சொல்லுகிறார். ஆனால் அந்த போதகம் தவறு என்று அங்கே சொல்ல முடியாது. இருப்பினும் இந்த போதகத்திற்கு ஒரு தொடர்புடைய ஒரு காரியத்தை அந்த புகழ்பெற்ற அந்த பிரபல போதகர் ஐயா உரியா ஸ்மித் அவர்கள் அட்வென்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர். அவர் அந்த 1832 1906 காலகட்டங்களிலே அவர் அங்கே தெளிவாக இந்த காரியத்தை குறித்து அங்கே பேசுகிறார். அப்பொழுது பேசுகிற காரியம் என்னவென்றால், அந்த சரீரங்கள் மாத்திரமே கல்லறையில் உறங்கி கொண்டிருக்கின்றன. அவருடைய ஆத்துமாக்கள் தேவனோடு சமூகத்திலே பலிபீடத்திலே உயிரோடு அங்கே நிற்கின்றன என்பதை குறித்து நாம் இங்கே சொல்லுகிறோம். ஆனால் ஆத்துமா உறங்குதல் என்ற போதகத்தை அங்கே வலியுறுத்தி பரலோகத்திலே ஒரு பலிபீடம் இல்லை என்று தூப காட்டும் பீடம் ஒன்றும் மட்டுமே உள்ளது என்று அங்கே புகழ்பெற்ற இந்த போதகர் ஸ்மித் ஐயா அவர்கள் அங்கே சொல்லுகிறார். ஆனால் அந்த போதனையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே ஆத்துமா உறங்குதல் என்ற நிலைமையிலே கிடையாது. ஆத்துமா தன்னுடைய பழி வாங்குதலை குறித்து அங்கே
பலிபீடத்திலே தேவனிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறது. 6ஆம் பரிமாணத்திலே அங்கே பேசிக்கொண்டிருக்கிறது. ஒரு யூதன் இங்கே மரித்து பூமியிலே மரித்து இப்பொழுது அவனுடைய ஆத்மாவானது 6ஆம் பரிமாணத்திலே சென்று அங்கே பலிபீடத்தின் கீழே இருக்கும்போது தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய பழிவாங்குதலை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, இரத்தத்தின் சம்பந்தத்தை குறித்து அங்கே பேசிக்கொண்டு இருப்பதை நாம் இந்த 6ஆம் பரிமாணத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு மனிதன் இறந்து போனால் அவனுடைய ஆத்மாவானது சரியாக 6வது பரிமாணத்திலே 6வது வானத்திலே அங்கே வைக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலாக 7வது பரிமாணத்திலே தேவன் வீட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வேதம் இங்கே தெளிவாக அங்கே சொல்லிக்கொள்கிறது. இங்கே ஆத்மா உறங்குதல் என்பதற்கான ஒரு அடையாளம் அங்கே காணப்படவில்லை. இந்த ஆத்மா அந்த பலிபீடத்தின் கீழே தனக்காக அங்கே பேசிக்கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு அங்கே அங்கிகள் இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு அங்கே வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த ஆத்துமாக்கள் கிட்டத்தட்ட 6 மில்லியன் அளவிற்கு அந்த காலகட்டத்தில் இந்த ஹிட்லர், ஸ்டாலின், எக்மேன், அடோல்ஃப் எக்மேன் என்ற போன்ற அதிபர்களால் யூதர்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை ஏற்பட்டு அந்த காலகட்டத்தில் அங்கே கொல்லப்பட்டவர்கள் இந்த பலிபீடத்தின் கீழே உள்ள ஆத்மாக்கள் என்பதை தெளிவாக அங்கே சொல்ல முடியும். இப்படியா இங்கே ஆண்டவர் இந்த கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கும் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு காலத்திலே அங்கே பார்க்கும்போது கிபி 1942 காலகட்டங்களிலே இந்த எக்மென் போன்றவர்களால் கொல்லப்பட்ட இந்த புஸ்தகத்தில் தங்களுடைய பெயர்களை உண்மையான யூதர்கள் பலிபீடத்தின் கீழே அங்கே காணப்படுகிறார்கள். இந்த முத்திரை 5ஆம் முத்திரை அவர்களை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. நன்றாக நாம் அவர்களை கவனித்து பார்த்தால் இவர்களுக்கு அங்கு 5 புலன்கள் கொடுக்கப்பட்டு ஆத்மாக்களை அவர்கள் என்ற நிலையிலே அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய சரீரமோ கல்லறையிலே இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது கடைசியாக ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு 1,44,000 யூதர்கள் அங்கே மீதமுள்ளவர்கள் மீட்கப்படும் போது அவர்களுக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டு 1ஆம் உயிர்த்தெழுதலிலே அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டு அவர்கள் மீண்டுமாக இங்கே 1000 வருட அரசாட்சிக்காய் அவர்கள் வருகிறார்கள், இந்த பூமியை ஆள வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யூதர்களுக்கு ஒரு ராஜ்யம் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 5வது முத்திரையிலே நாம் பார்க்கும்போது இந்த பலிபீடத்தின் கீழே உள்ள ஆத்துமாக்கள் வேறு யாரும் அல்ல, இஸ்ரவேலர் ஜனங்களே. அவருடைய உடன் பணிவிடைக்காரர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் மீதமுள்ள 1,44,000 யூதர்களை அங்கே குறிக்கிறது என்பதை குறித்து நாம் தெளிவாக உண்மையாக சொல்ல முடியும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறோம். இந்த வேத பாடமாக இந்த நாட்களிலே 5ஆம் முத்திரையிலே பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் யூதர்கள், இஸ்ரவேலர் ஜனங்கள் என்பதை சொல்லுகிறோம். அவர்கள் சபை காலங்களிலே இந்த 1942 ஆண்டு வாக்கிலே கொல்லப்பட்ட ஒரு உண்மையுள்ள நல்லொழுக்கமுள்ள ஒரு தன்னுடைய சாட்சி நிமித்தமாய் மரித்த யூதர்கள் என்பதை அவர்களை அங்கே குறிக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய நாட்களிலே நாம் 6வது முத்திரையை குறித்து தியானிக்கப் போகிறோம். ஆமேன்.